ஆமாம், 2006 வருஷம் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு இரவு சரியாய் ஒரு 12:30 மணி இருக்குன்னு வச்சுங்களேன். ரொம்ப பயத்தினுடைய உச்சகட்டத்திலே இருந்த ஒரு இரவு. அப்படின்னா ஒரு 9:30 மணிக்கு என்னுடைய வீட்டில் நான் தனியாக அழகாக பேச்சுலர், அப்போது ஊழியம் ஆரம்பித்து 1 வருஷம் ஆகிறது. அப்போ ஒரு 9:30 மணிக்கு என்னுடைய வீட்டில் இருக்கும்போது நான் குடியிருந்த வீட்டுக்கு கீழே வீடு பயங்கரமான பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ளே பயங்கரமான சண்டை. அப்போ அந்த கணவன் எதெல்லாம் உடைக்கிறாரு, வீட்டில் அடிதடி சத்தம் பயங்கரமாக கேட்குது. ஆனால் நான் மேலே உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்ருக்கிறேன். ஒரு 11 மணி வரைக்கும் அந்த சத்தம் ஓயவே இல்லை. சண்டை சண்டை சண்டை, பயங்கரமான வாக்குவாதம். சின்ன பிள்ளைங்க 2 பேரும், குட்டி பிள்ளைங்க. அந்த பிள்ளைங்க 2 பேரும் அப்படியே அம்மா அப்பா சண்டை போடுறத பார்த்து அந்த அம்மா அப்பா அழுகுறாங்க. அப்போ ஒரு 11 மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப சைலண்ட் ஆயிடுச்சு. சரி, ஓகே, இவங்க சண்டை போடுறதை நிறுத்திட்டாங்க அப்படின்னு நினச்சி பார்த்தா அந்த சிஸ்டர் மேலே கதவை தட்டி, பாஸ்டர் 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 கதவை திறங்க அப்படின்னாங்க. கதவை திறந்தா இல்லை, அவர் ரயில் ரோடு, நான் சுபாதாள் சீட்டில் சொல்கிறேன், அங்கேருந்து இந்த ரயில் ரோடு, அவர் ரயில் ரோட்டுக்கு ஓடுறாரு பாஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லி வேறு யாரும் அந்த வீட்டில் ஆம்பளைங்க இல்லை, எல்லாமே 2 பேருமே குட்டி குழந்தைங்க. சரி, உடனே நான் பின்னாடியே நான் நைட்டு அந்த 11 மணிக்கு நான் ஓடுறேங்க, ரயில்வே ரோட்டுக்கு ஓடுறேன். ஓடி பார்த்தா அவர் இந்த அப்போ இந்த கேட் இருந்துச்சு. இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னால் அந்த ரயில் ரோட்டில் இப்படி படுக்கலை, இப்படி படுத்துட்டார். ஒரு ரேக், ஒரு தண்டவாளத்தில் அவருடைய ஒரு கால் இருக்குது, இன்னொரு தண்டவாளத்தில் அவருடைய தலை இருக்குது. என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னால் நான் ஓடி போகிறேன், அது படுத்து கிடக்கிறாரு. சரி, இப்படி பண்ணிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் பிரதர் என்ன பண்ணுறீங்க வாங்க அப்படின்னு சொன்னால் வரமாட்டேங்கிறாரு. நான் கையை பிடிச்சி இழுத்தா இவர் ஒரு ரெட் கலர் டவல், இன்னும் மறக்கலை. அந்த என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னால் அந்த டவலை எடுத்து தன்னுடைய கழுத்தோடு சேர்த்து அந்த ரயில்வே தண்டவாளத்துக்கு இடுக்குள்ளே போட்டு கட்டிட்டார். அப்படின்னா யாருமே என்னை காப்பாற்றக்கூடாது, நான் சாகணும்னு முடிவு பண்ணிட்டேன், அவ்வளோதான், என்னை தப்பிக்கவே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ எனக்கு டைம் ஆகுது. ரொம்ப தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த டேர்னிங் அங்கேருந்து அந்த ரயில்வேனுடைய அந்த லைட் அடிக்குது. அப்போ எனக்கு திக்கு 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 திக்குன்னு பயம், அப்படியே ஹார்ட் பீட் ரொம்ப வேகமாக அடிக்குது. அப்போ இந்த ரயில்வே கேட்டு போடுற ஒரு வயசானவர் இருந்தார். ஒரு வயசானவர் என்னை பார்த்து கத்துறாரு, தம்பி, சாகிறவனை எவனுமே தடுத்து நிறுத்த முடியாது, சாகிறவன் சாகட்டும், செத்து தொலையட்டும், அவனோட சேர்ந்து நீயும் சத்துறாத, நீ முதல்ல வெளியே வா, அவன் சாகணும்னு முடிவு பண்ணிட்டான் அப்படின்னு இவர் வேலை ஒரு பக்கத்தில் கத்துறாரு. சரி, நம்ம எப்படி இவங்களை காப்பாற்றாமல் விடுறது அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி அவருடைய டவலை அவுத்து அவரை தூக்கி இந்த பக்கத்தில் போடுறேன். கரெக்டாக ட்ரெயின் அவ்வளோ வேகமாக கிராஸ் ஆகுது. அப்படியே ஆண்டவருடைய கிருபையினால் அவரை தப்பிச்சார். அப்போ அந்த ட்ரெயின் மூவ் ஆன உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னு என்ன பார்த்து, இன்னைக்கு நீங்கள் என்னை காப்பாற்றிட்டீங்க, நான் சூசைட் பண்ண நினச்சேன், என்னை காப்பாற்றிட்டீங்க, நாளைக்கு என் கூடவே இருக்க போகிறீங்க, 24 மணி நேரம் என் கூடவா இருக்க போகிறீங்க, நான் சாகணும்னு முடிவு எடுத்துட்டேன், இந்த தற்கொலை எண்ணத்தை, நான் சாகிறத யாருமே தடுத்து நிறுத்த முடியாது, நான் என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக சீக்கிரத்தில் செத்துருவேன், இன்னைக்கு காப்பாற்றிங்க, என்னை நீங்கள் காப்பாற்ற முடியாது, என் கூட எப்போவும் ட்ராவல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு சமாதானப்படுத்தி அடுத்த நாள் அந்த சிஸ்டர்கிட்ட நான் பேசும்போது இந்த மாதிரி அவர் தற்கொலை பண்ணணுன்ற முடிவில் ரொம்ப இதுவாக இருக்கிறாரு. அவர் என்கிட்ட சொன்னார், நீங்கள் என்ன 24 ஹவர்ஸ் பார்க்க போகிறீங்க, நான் செத்துருவேன், அவரை காப்பாற்றுறதுக்கு அந்த தற்கொலை எண்ணத்திலிருந்து விடுதலை கொடுக்கறதுக்கு ஆண்டவரால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க கதையாக சொல்கிறாங்க. பாஸ்டர், அவனுடைய சித்தப்பா பையன் ஒருத்தர் இருந்தான், அவன் இந்த மாதிரி தான் தற்கொலை பண்ணி செத்து போனான். அவங்களுடைய குடும்பத்தில் ஒரு 4-5 பேர் தற்கொலை செய்து மாண்டு போனார்கள். அந்த ஸ்பிரிட் எல்லாமே இந்த மனுஷனை அட்டாக் பண்ணிட்டு இருக்குதுன்னு அப்போ தான் தெரிஞ்சிருச்சு. ஆனால் அவங்க ரெகுலராக ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ ஆண்டவருடைய கிருபையினால் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 2005னா கிட்டத்தட்ட 20 இயர்ஸ், 20 வருடம் ஆகுறது, 19 வருஷம். இந்த 19 வருஷத்தில் அந்த பிள்ளைங்க ரொம்ப பெருசாக வளர்ந்து இன்றைக்கி அவனுக்கு ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனால் இன்று வரையிலும் கர்த்தர் அந்த மனுஷனை, அந்த அம்மா ஜெபம் பண்ண ஜெபத்தினால கர்த்தர் அவரை காப்பாற்றி கர்த்தர் அவரை உயிரோடே கர்த்தர் வைத்திருக்கிறார். ஸோ கடந்த சில நாட்களுக்கு முன்பாக அந்த 2 தம்பிங்களையும் குட்டியாக சின்ன பிள்ளைங்களாக பார்த்தவங்கள அவ்வளோ பெருசாக வளர்ந்து அவனும் கல்யாண வயசுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறத 2 பேரும் பார்த்து என்னை அங்கிள் அப்படின்னு பேசும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு.
அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில காரியங்கள் வந்து ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் வந்து யார் சொல்லுகிறதையும் நம்ம ஏற்றுக்க முடியாது. விசுவாசம் அப்படின்றது, ஃபெய்த் அப்படின்றது வந்து 10 பேர் சொல்கிற வார்த்தையை கேட்டு கவலைப்படுறது ஃபெய்த் கிடையாது. விசுவாசம் என்கிறது வந்து